சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23, 2025. தலைப்பு: வஸ்து கோல்டன் உரை. கொரிந்தியர்: நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்குச் சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையிலிருக்கும் நிறைகல்லெல்லாம் அவருடைய செயல். பொன்னைச் சம்பாதிப்பதிலும் ஞானத்தைச் சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! வெள்ளியைச் சம்பாதிப்பதிலும் புத்தியைச் சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவூற்று, மதியினரின் போதனை மதியினமே. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாயத்தீர்ப்புகள் செம்மையானவைகள். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். மத்தேயு. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசன வழியாய் கழிந்துபோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கைகழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லிக் கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து,
இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப் பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப் பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கொரிந்தியர். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்றெழுதியிருக்கிறது. விந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. இதோ, ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காளம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காளம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீதிமொழிகள். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய். தானியேல். இதுவரை காரியம் முடிந்தது.
மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: இருப்பதன் அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: பொருளில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம் அல்லது பொருள் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு, ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஆவி அழியாத உண்மை, விஷயம் மரண பிழை. ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது, விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள், மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். ஆவி என்பது பொருளின் மூலமாகவோ அல்லது படைப்பாளராகவோ உள்ளதா? விஞ்ஞானம் பொருளை உருவாக்குவதற்கு ஆவியில் எதையும் வெளிப்படுத்துவதில்லை. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் பொருளை விளக்குகிறது. தெய்வீக அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பொருள் மற்றும் உணர்வு ஆவி மட்டுமே. பொருள் புலன்கள் இதை எதிர்க்கின்றன, ஆனால் பொருள் புலன்கள் இல்லை, ஏனெனில் பொருளுக்கு மனம் இல்லை. ஆவியில் எந்த பொருளும் இல்லை, சத்தியத்தில் பிழை இல்லை, நன்மையில் தீமை இல்லை. இது ஒரு தவறான அனுமானம். உண்மையான பொருள் உள்ளது, ஆவிக்கு எதிரானது என்ற கருத்து. ஆவி, கடவுள், எல்லையற்றவர், எல்லாம். ஆவிக்கு எதிர்மாறாக எதுவும் இருக்க முடியாது. பொருள் கணிசமானது அல்லது வாழ்க்கை மற்றும் உணர்வு உள்ளது. இது மனிதர்களின் தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும், மேலும் ஒரு கற்பனையான மரண நனவில் மட்டுமே உள்ளது. எனவே நாம் ஆவியையும் உண்மையையும் அணுகும்போது நாம் பொருளின் நனவை இழக்கிறோம். பொருள் இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மற்றொரு ஒப்புதல் தேவைப்படுகிறது, அதாவது ஆவி எல்லையற்றது அல்ல, பொருள் படைப்பு, சுயமாக இருப்பது மற்றும் நித்தியமானது. பாவம், நோய் மற்றும் மரணம் என்று நாம் அழைக்கும் அனைத்தும் ஒரு மரண நம்பிக்கை. உயிர், பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு எதிரானது என்பதால் பொருள் பிழை என்று வரையறுக்கிறோம். ஆன்மா கணிசமானதாகவும் நித்தியமாகவும் இருந்தால், அதன் மரணத்தன்மையுடன் கூடிய பொருள் கணிசமானதாக இருக்க முடியாது. எது நமக்கு பொருளாக இருக்க வேண்டும்? தவறு செய்பவர், மாறிக்கொண்டே இருப்பவர். இறக்கும் நபர், மாறக்கூடியவர் மற்றும் அழியக்கூடியவர், அல்லது தவறாதவர், மாறாதவர் மற்றும் அழியாதவர். பொருள் ஒருபோதும் நிலைத்திருக்காது. மனிதனின் உயிரான கடவுளை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதை அறியும்போது மனிதன் மரணமற்றவனாக இருப்பான். இதை புரிந்து கொள்ளும்போது மனிதகுலம் அதிக ஆன்மீகவாதியாகி, ஆன்மா, கடவுள், அனைத்திலும் எல்லாம் நிறைந்தவர் என்பதால் நுகர எதுவும் இல்லை என்பதை அறிவான். கடவுள் ஒரு மனிதனுக்கு அவனது நம்பிக்கையை விட அதிகம், மேலும் நாம் பொருளையோ அல்லது அதன் விதிகளையோ குறைவாக ஒப்புக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் அழியாமையை கொண்டுள்ளோம். பொருள் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றவுடன் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலால் சரியான பொருள் நம்பிக்கை, ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதைத் தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள், மேலும் இதயம் அல்லது உடலின் எந்த பகுதியும் உங்களை அழிக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். நாம் உடலுடன் விவேகத்துடன் இருந்தால், சர்வ வல்லமையை ஒரு சரீர, பொருள் சார்ந்த நபராக கருதினால், அவருடைய செவியை பெறுவோம். நாம் ஆவியின் வெளிப்பாட்டில் உடலில் இருந்து விலகி இறைவனுடன் இருப்பதில்லை. நாம் 2 எஜமானர்களுக்கு சேவை செய்ய முடியாது. இறைவனுடன் இருப்பது என்பது வெறும் உணர்ச்சி பரவசம் அல்லது நம்பிக்கை அல்ல.
மாறாக கிறிஸ்தவ அறிவியலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வாழ்க்கையைப் பற்றிய உண்மையான ஆர்ப்பாட்டம் மற்றும் புரிதலை கொண்டிருப்பதாகும். இறைவனுடன் இருப்பது என்பது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதாகும். தெய்வீக அன்பால் முழுமையாக நிர்வகிக்கப்படுவதாகும், ஆவியால், பொருளால் அல்ல. வாழ்க்கையும் அறிவும் முற்றிலும் ஆன்மீகமானது, பொருளிலும் இல்லை என்பதை ஒரு கணம் உணர்ந்து கொள்ளுங்கள், பின்னர் உடல் எந்த புகாரும் சொல்லாது. நோயில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் திடீரென்று நலமடைவீர்கள். உடல் ஆன்மீக வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பால் கட்டுப்படுத்தப்படும்போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள, கடவுளை உண்மையில் உள்ள அனைத்தின் தெய்வீக கொள்கையாக கருதுவதன் மூலம் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு ஒன்றாக இணைத்தல், இவை கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருத்தல், அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்குச் சொந்தமானவை. இவை அவரது பண்புகள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள். அன்பு அவரது ஞானத்தைத் தவிர வேறு எந்த ஞானமும் ஞானமானது அல்ல, எந்த உண்மையும் உண்மை இல்லை, எந்த அன்பும் அழகானது அல்ல, எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல, தெய்வீகத்தைத் தவிர எந்த நன்மையும் இல்லை, ஆனால் நல்ல கடவுள் அருளுகிறார். ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக மெட்டாபிசிக்ஸ், அனைத்தும் மனம் என்றும், மனம் கடவுள், சர்வ வல்லமை, சர்வவியாபி, சர்வ அறிவாற்றல், அதாவது அனைத்து சக்தி, அனைத்து இருப்பு, அனைத்து அறிவியல் என்றும் தெளிவாக காட்டுகிறது. எனவே உண்மையில் அனைத்தும் மனதின் வெளிப்பாடு. ஆன்மீக ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது பிழையை நீக்கி நோயாளிகளை குணப்படுத்துகிறது. உண்மை மனிதமானது அல்ல, அது ஒரு பொருளின் விதியும் அல்ல, ஏனென்றால் பொருள் ஒரு சட்டத்தை இயற்றுபவர் அல்ல. அறிவியல் என்பது தெய்வீக மனதின் வெளிப்பாடாகும், மேலும் அது மட்டுமே கடவுளை சரியாக விளக்க முடியும். அது ஒரு ஆன்மீக தோற்றத்தை கொண்டுள்ளது, ஒரு பொருள் தோற்றத்தை அல்ல. அது ஒரு தெய்வீக வார்த்தை, அனைத்து உண்மைக்கும் இட்டுச் செல்லும் ஆறுதலளிப்பவர். பொய்யானதை நம்புவதை விட்டுவிட்டு உண்மையை புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிடாத வரை நாம் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் அல்ல. மனித கருத்துக்கள் ஆன்மீகம் அல்ல. அவை காதுகளின் செவிப்புலனிலிருந்தும், கொள்கையிலிருந்து அல்ல, உடல் ரீதியான தன்மையிலிருந்தும், அழியாத தன்மையிலிருந்தும் வருகின்றன. ஆவி கடவுளிடமிருந்து பிரிக்கப்படவில்லை. ஆவி கடவுள். தவறு செய்யும் சக்தி என்பது ஒரு பொருள் நம்பிக்கை, குருட்டுத்தனமாக தவறாக அழைக்கப்படும் சக்தி, ஞானத்தின் அல்ல, விருப்பத்தின் சந்ததி, மரண மனதின் சந்ததி, அழியாத தன்மையின் சந்ததி. அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியையும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது, மேலும் உடல் புலன்கள் அவற்றின் தவறான சாட்சியத்தை கைவிட வேண்டும். நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான தராசில் எரியும் எடையை பொறுத்தது. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் பற்றிய புரிதலில் எங்கள் எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் உண்மை மற்றும் அன்பின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். கிறிஸ்தவம் உண்மையான குணப்படுத்துதலின் அடிப்படை. மனித சிந்தனையை தன்னலமற்ற அன்பிற்கு ஈர்ப்ப வைத்திருப்பது எதுவாக இருந்தாலும், அது நேரடியாக தெய்வீக சக்தியை பெறுகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.